இஸ்லாமிய நாடுகளுக்கான வீட்டோ அதிகாரம், அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கு வீட்டோ அதிகாரமும், கம்யூனிஸ்டுகளுக்கு வீட்டோ அதிகாரமும், ஐரோப்பிய நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரமும் இருப்பது போல் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அதிகாரம் வேண்டும். அது சர்வதேச அரசியலில் அவசியமாகவே இருக்கிறது. காலத்தின் தேவைதானே என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். பல நாடுகள் அதற்கான போட்டியில் இருக்கிறது. சவுதி அரேபியா நாடுகள் அமெரிக்காவோடும் சியோனிச இஸ்ரேலுடனும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளோடும் செல்லப்பிள்ளைகளாவே பழகுகிறார்கள். வீட்டோ பவருக்கான முயற்சி ஈரானுக்கும் இருக்கிறது. ஈரான் மட்டுமே முயற்சி செய்வது போல எல்லா செயற்பாடுகளிலும் மும்முனை முயற்சியும் செய்கிறது. அமெரிக்காவையும் சியோனிச இஸ்ரேலையும் ஈரான் முழுமையாக வெளிப்படையாக எதிர்க்கிறது. வாய்ப்பேச்சால் எதிர்ப்பதோடு நின்றுவிடாமல் அதற்காக தனது நாட்டையும் அதன் ஆதரவு குழுக்களையும் முழுமையாக தயார்படுத்தி வருகிறது. 35 வருட பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஆயுத உற்பத்தியிலும், மருத்துவத்துறையிலும், கல்வித்துறையிலும், பல்வேறு துறையிலும் வளர்ச்சி கண்டு வருகிறது.
ஆனால் இஸ்லாமிய வீட்டோ பவருக்காக போட்டி போடும் துருக்கி, சவுதி நாடுகள் இஸ்ரேலுடன் பல்வேறு இராஜதந்திர ரீதியான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு நட்பு நாடாகவே இருக்கிறார்கள். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் ஆட்டத்திற்கு முழுமையாக கட்டுப்படுகிறார்கள். இப்படியான துருக்கிக்கோ சவூதி அரேபியாவுக்கு இஸ்லாமிய வீட்டோ அதிகாரம் கிடைத்தால் அதனை முழுமையாக இஸ்லாத்தின் எதிரிகளை பயன்படுத்திக் கொண்டு நன்மை அடைவார்கள். அதனால் இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ எவ்வித பயனையும் கொடுக்காது என்பதை மக்கள் பல்சீன் அண்மைய அக்டோபர் 7, 2023 ஏற்பட்ட தூபானக்சா விடயத்திலிருந்து புரிந்து கொண்டிருப்பார்கள். ஜனநாயக அரசியல் மாற்றம், விழிப்புணர்வு போன்றவை அரபு நாடுகளில் ஏற்பட்டால் அவை சாத்தியமாகலாம்.